Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஃப்ரம் இல் டே வித் லவ். இந்த திரைப்படம் இல்லை நான் 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனி நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாஸ் ட்ரெசன். திரைப்படத்தின் ரைட்டர் லைலா ஸ்டெல்லர். இந்த திரைப்படத்தில் லிவ் லிசா ஃப்ரைஸ் இல் டேவை முதன்மை கல்பனை பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஃப்ரம் இல் டே வித் லவ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்போங்க. அதாவது இந்த கதைக்களம் நடக்கிறது ஜெர்மனியில் 1942ஆம் வருடம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லரோட ஆதிக்கம், நாசி படைகள் எப்படியாவது வந்து உலகத்தை ரெண்டை வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பல பேரை கொன்று குவிச்ச ஹிட்லரோட ரெஜிமில் தான் இந்த கதைக்களம் நடக்குது. ரைட், இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்லரோட ரெஜிமில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே யூதர்கள் எப்படி கொன்று குவிச்சாங்க அப்படின்ற பாயிண்டில் நிறைய படங்கள் பார்த்துட்டோம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், மேபி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படம் பண்ணியிருக்கலாம், ஆல் நான் பார்க்காம விட்டுருக்கலாம். பட் நான் முதல் முறையாக இந்த படத்தில் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ரஷ்யன்ஸ்க்கு இங்கே இருக்கிற ஜெர்மன்ஸ், அதாவது ஆன்டி நாசிஸ், நாசின்றது தான் ஹிட்லர் உருவாக்கின ஒரு படை. அதாவது நாசியை எதிர்க்கிற ஆன்டி நாசிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஊரில் நாசியை எதிர்க்கிறவங்க எப்படி ரஷ்யன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இங்கேருந்து த்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கொண்டு போகிறாங்க கதைக்களத்தில் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து கோர் பிளாட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணவங்கள, இப்படி வந்து ஹெல்ப் பண்ணவங்கள அந்த நாசி படை, மிக முக்கியமாக நாசி போலீஸ், சீக்ரெட் போலீஸ்னு சொல்லப்படுற கெஸ்டப்போ, அவங்க வந்து எப்படி வந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சி என்ன மாதிரி சித்திரவதை பண்ணி சாவடித்தாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்போது இதுதான் கோர், இதுதான் கதையோட பேஸ். இதை எப்படி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வராங்க, ஒரு கதையை எப்படி பண்ணி கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா படத்தின் நாயகியான இல்டே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கணவர் வந்து வாருக்காக ஃப்ரெண்டுக்கு போயிருக்காரு. பட் ஆனால் இன்னும் திரும்பி வரலை. பட் ஸ்டில் என்னென்னா அவருக்கு இந்த வாரில் இருக்கிற நடக்கிற கொடுமைகள் பற்றியும் தெரியுது. ஸோ அது ரிலேட்டடாக அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரோ ரஷ்யன்ஸ் வந்து இஸ் ஹெல்பிங் த்ரூ இஸ் ஒய்ஃப். இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்டே ஆன்ஸ் என்ற ஒருத்தரை மீட் பண்ண ஒரு சூழலில் ஏற்படுது. அது ஏற்பட்ட அப்புறமா எல்டேக்கும் ஆன்ஸுக்கும் உள்ளான அந்த உறவு, அந்த லவ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இறுதியில் அந்த லவ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்குள்ள உள்ள நெருக்கமான ரிலேஷன்ஷிப் எப்படி அமையுது, நெருக்கமான ரிலேஷன்ஷிப் அமைஞ்ச அப்புறமா ரெண்டு பேரோட காதல் என்ன ஆனது, இன்னொன்று அவங்களுக்கான குழந்தை என்ன ஆனது, இறுதியில் ஆன்ஸுக்கும் இல்டேக்கும் என்ன மாதிரி ஆன ஒரு முடிவு வந்தது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. த பியூட்டி லைஸ் இன் ஃப்ரம் இல் டே வித் லவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வார் ஆரர் பாயிண்ட்டை ஒரு மென்மையாக ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியில் ஒரு ரொமான்டிக் ஃபார்மில் அந்த கதை கொண்டு போனது பார்த்திங்களா, அதுதான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பியூட்டியாக நான் பார்க்குறேன். இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம். இட்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம். அந்த ரொமான்டிக் ஃபிலிமை எப்படி வந்து கதையை எப்படி அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் புகுத்தி அழகாக கொண்டு போனாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இதுதான் இந்த படத்தின் திரைக்கதையின் மிக முக்கியமாக பலமாகவும் நான் இங்கே பார்க்குறேன். பிகாஸ் ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து இதையும் காட்டணும் அதையும் காட்டணும். ஸோ ரெண்டுமே முக்கியமான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸில் வைக்கணும். அதை எப்படி பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கரண்ட்டில் நடக்கிற ஒரு பாயிண்ட் நான் இதை ரிவீல் பண்ண வேண்டும். கரண்ட்டில் ஒன்று நடக்கும், அது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக மூவ் ஆகும். பட் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கதையை சொன்ன விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஸ்டில் இதெல்லாம் ரிவர்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க போல் ஃப்ளாஷ்பேக்கை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும் படம் பார்க்க. ஒரு ஆஃப் வே மார்க்கில் தட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ஆஃப் வே மார்க் ஏன்றது அந்த எண்டில் இல்டேக்கு நடக்கிறதும் இந்த ஃப்ளாஷ் குரோனாலஜிக்கல் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் பாயிண்ட்டும் ஒரு இடத்துல போய் நிற்கும். தட் வாஸ் ரியலி சூப்பர். கண்டிப்பாக நமக்கு மனம் ஒரு இடத்துல கணக்க தான் செய்யுதுன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இட் வாஸ் வெரி நீட் ஸ்க்ரீன் பிளே நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருந்தாங்க நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிவ் லிசா ஃப்ரைஸ் இல்டேவா பண்ணியிருக்காங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. ரொம்ப ஒரு அதாவது அவங்க வந்து விரும்பி இல்லை ஒரு ப்ரோ காம்லாம் கிடையாது, கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது. பேசிக்கலாக ஷீ இஸ் ஹெல்பிங் ஆன்ஸ்ன்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பிகாஸ் த்ரூ அவங்க ஹஸ்பண்ட் மூலியமாக தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு கட்டத்தில் ஹேண்ட்ஸ் மேலே காதல் வயப்பட்டு ஹேண்ட்ஸ் கூட உறவாடி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்
அந்த குழந்தைய எப்படி சர்வை பண்ண வச்சாங்க, இவங்க உள்ள கஷ்டப்பட்டாங்க, இறுதியில் இவங்களுக்கு என்ன ஆச்சு போன்ற எல்லா தவிப்புகளையும் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு டிரான்சிஷனில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, மோர் தென் டிரான்சிஷன் கூட தப்பான வார்த்தையாக இருக்கும். இந்த கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் போல், இப்படித்தான் அப்படின்ற ஒரு ரைட்டிங்கில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. தட் வாஸ் ரியலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லிவ் லிசா ஃப்ரைஸ். இந்த படத்தில் இந்த படம் ஆல்ரெடி சொல்லதான், படம் முடியும் போது ஒரு கணத்தை இதே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்றது எனக்கு சந்தேகம் கிடையாது. இந்த படம் பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் பெர்லின் பியருக்கு நாமினேட் ஆகியிருந்ததுங்க. அது மிகப்பெரிய உயரிய விருது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரம் இல் டே வித் லவ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவுடையோ இல்லை ரீஜனல் சினிமாவுடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமுடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.